வணக்கம், இது உங்க அமிர்தா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இஞ்சி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துமே தொட்டு சாப்பிடலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு லெமன் சைஸ் புளியை நனைய வச்சிடலாம். இது கூட ஒரு 3 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். நல்ல சூடான வெந்நீர் ஊற்றிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ அப்படியே மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். வெறும் வானலியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. பொன்னிறமாகட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ இதே வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசியட்டும். இப்போ ஒரு 100 கிராம் அளவுள்ள இஞ்சியை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு துருவ முடியலைன்னா மிக்ஸி ஜாரில் கூட ஒரு சுற்றி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி ஸ்மெல் போகட்டும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வரை கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் காயம், ஒரு பிஞ்சில் காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த புளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப திக்னஸாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் 1 நிமிஷம் அப்படி அடுப்புலேயே இருக்கட்டும். இஞ்சி இப்படி சாப்பிடலாம், கொஞ்சம் காட்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அல்லது ஒரு துண்டு சின்ன வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. ஒரு 1 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும். அவ்வளோதான், இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி நம்ம ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க. அது இப்போ இருக்கிற லாக்டவுன் நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்திக்கு அதிகமாக இஞ்சி தான் சேர்த்துக்கிட சொல்கிறாங்க. நம்ம டீயில் இதிலெல்லாம் இஞ்சி சேர்த்தாலுமே இதே மாதிரி சட்னி வச்சு வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக ஆகட்டும். நன்றி.